பாஜக துணையோடு திரு இபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்கு நீங்க தனியரசு புகழேந்திலாம் சதி செய்யறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அக்னீஸ்வரன். இல்ல, அவரு அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சகல செல்வாக்கானவர்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த செல்வாக்கு பொதுக்குழுவுல அவரால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடாது. அடிப்படை தொண்டர்களால பொதுச் செயலர் தேர்தல் வைங்க. நான் நிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து. தைரியம் இருந்தால், முடிந்தால், உண்மையிலேயே நீங்க சொல்ற எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருந்தால் நாளைக்கு காலையில அறிவிக்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்கல்ல எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. சரி, நாளை காலையில எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, வைங்க. இந்தாங்க, அம்மா இறந்த பொழுது 2016 இருந்த உறுப்பினர் லிஸ்ட் 1.5 கோடி பேர் பப்ளிஷ் பண்றேன். வாங்க கேசி பழனிசாமி, வாங்க புகழேந்தி, வாங்க ஓபிஎஸ், வாங்க, யாரெல்லாம் வாங்க. உச்ச நீதிமன்றமோ ஹைகோர்ட்டோ ஒரு தேர்தல் ஆணையரை நீங்க நியமிங்க, எல்லாரும் நாமினேஷன் ஃபைல் பண்றோம். அன்னைக்கு நின்னு இந்த எடப்பாடி பழனிசாமியை ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. நீங்க தன் கால்ல தானே உளுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்க கூடாது. பொதுக்குழு உறுப்பினர்களை எடப்பாடி நியமிப்பாராமா. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமியை நியமிப்பாங்களாம். இதுதான் எம்ஜிஆர் கண்ட அண்ணா திமுகவா? இதுதான் எம்ஜிஆர் அடிப்படை தொண்டனுக்கு கொடுத்த உரிமையா? சரி, நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு செல்வாக்கு இருக்கு, பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வாக்கு இருக்கு. நீங்க அடிப்படை தொண்டன் 1.5 கோடி தொண்டன் வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அது தேர்தலுக்கு வர சொல்லுங்க. உண்மையிலேயே அவருக்கு செல்வாக்கு இருந்தா நாளைக்கே அறிவிக்க சொல்லுங்க. நான் பதில் கேட்கிறேன், கணேஸ்வரன் கேட்கிறேன். திரு தனியரசுட்டையும் இப்ப திரு கேசிபி பாஜகவோடலாம் எந்த இணக்கமும் இல்லாம அவர் தனிச்சு நின்று வழக்கு போடுறாரு. திரு புகழேந்தி அது மாதிரி அவர் தனிச்சு நின்று வழக்கு போடுறாரு. ஆனா திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் பாஜக பக்கம் போய் நின்று திரு இபிஎஸ் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அதிமுகவை மீட்டெடுக்கணும், ரெட்டலையை மீட்டெடுக்கணும்னா தனிச்சு நின்று போட்டி போட்டு செல்வாக்கோடு நீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ அவங்க அணுகி இருக்கிற போது அவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா மத்தியில அதிகார பொறுப்புல இருக்கிற ஒரு கட்சியோடு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க இபிஎஸோட மோதும் போது அது எப்படி சமபலத்தில் நடக்கக்கூடிய போட்டியா இருக்கும்? ஏற்கனவே சம பலம் இல்லாமல் ஏற்கனவே பலமாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்திலே 3 முறை முதல்வராக இருந்து 2ஆம் இடத்திலிருந்து 10 ஆண்டுகள் நிதி பொருளாளராகவும் நிதி நிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் தாக்கல் செய்த ஒரு பெருமைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ். அப்படி இருந்தவரை பலமானவரை பலகீனமாக்கியது யாரு? இந்த எடப்பாடி. இந்த எடப்பாடி எந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பலகீனப்படுத்தினார்? பாஜகவை, மத்திய ஒன்றிய அரசை தன்வசப்படுத்திக் கொண்டுதான் இந்த பலகீனத்தை செய்தார். ஆகவே இவர் தனித்து அரசியலில் கட்சியின் தொண்டர்களை அல்லது நிர்வாகிகளை இவர் தன்னுடைய ஆற்றலால் வலிமையால் வசீகரித்து பெரும்பான்மை பெற்றிருந்தால் இப்ப நமக்கு ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் எதிரிகளை வீழ்த்தியதெல்லாம் சின்னமாவையோ டிடிவியோ ஓபிஎஸ்சியோ இன்னும் இருக்கிறவர்கள் எல்லாம் இவர் வெளியேற்றிய அனைத்துமே பாஜகவினுடைய மைய ஒன்றிய அரசின் துணையோடு தான் வெளியேற்றினார். ஆகவே இப்பொழுது சின்னமா டிடிவி ஓபிஎஸ் 3 பேரும் அதே பாஜகவின் கரம் பற்றி கொண்டு பாஜகவின் முழு கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேற முயற்சிக்கிற அல்லது இவர்களை எல்லாம் எப்பொழுது நன்றியை மறந்து வெளியேற்றினாரோ அது போலவே பாஜகவுக்கும் இப்பொழுது எடப்பாடி நன்றிக்கு மாறாக விசுவாசம் இல்லாமல் வெளியேற முயற்சிக்கிற பொழுது அந்த 3 பேரும் பாஜகவுக்கு மறுபடியும் கரம் கோர்த்து கொண்டு எடப்பாடியை பலகீனப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது எடப்பாடி பலகீனப்பட்டு விடுவார். ஓகே.